சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்னையும் என் குடும்பத்தை அசிங்கப்படுத்தணும்னு முடிவு பண்ணா அதுக்கு நான் கட்டுப்பட மாட்டேன். நீங்க பண்றது படிக்கீங்க, அம்புட்டுதான் சொல்லுவேன். அழகப்பா, பஞ்சாயத்தை அசிங்கப்படுத்துறது ஊரையே அசிங்கப்படுத்துறதுக்கு சமம். இப்ப நான் கேள்வி கேட்கிறேன். ஏம்மா ஆனந்தி, அந்நேரத்தில் கோயிலுக்குள்ள எதுக்கு வந்தா? சாமி கும்பிடதே பூசாரி ஐயா. பொய் சொல்ற. சாமி கும்பிட வந்திருந்தா கோயிலுக்குள்ள போய் அம்மனை பார்த்து கும்பிடாம அங்கங்க என்ன பார்த்துட்டு இருந்த? ஏமா பதட்டமா இருக்கான்னு கேட்டதுக்கு ஒன்னும் இல்லைன்னு சொல்லி என் முகத்தை கூட பார்க்காம எங்கேயோ பார்த்து பேசுனியே. அது அது வந்து பொய் சொல்லாத ஆனந்தி. ஆத்தா எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கா. அந்நேரத்தில் எதுக்கு கோயிலுக்குள்ள வந்த? என் அண்ணன் வேலு என்னைய பார்க்க வாரேன்னு சொல்லியிருந்துச்சு. என் அண்ணனை பார்க்கதே அந்த நேரத்துல நான் கோயிலுக்குள்ள போனேன். யாரு ஓடி போனவன்? அண்ணன் வேலுவா? ஆமா, என் அண்ணன் வேலுதே ராத்திரி கோயிலுக்கு வாரேன்னு லெட்டர் கொடுத்துச்சு. ஆனந்தி, நான் தான் வேலு. இந்த பாவியை மன்னிச்சு என்னை பார்க்க வருவேன்னு நம்பிக்கையா காத்துட்டு இருப்ப. வந்துரு ஆனந்தி. அந்த லெட்டரை படிச்சுட்டு தான் நான் கோயிலுக்குள்ள போயிருந்தேன். மத்தபடி நகைக்கும் நான் கோயிலுக்குள்ள போனதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நல்லா இருக்கு ஆனந்தி. குடும்பத்தோட மானம் மரியாதையை விட அக்காவோட கல்யாணத்தை விட அவன் காதல் தான் முக்கியம்னு ஊரை விட்டு போனவன் மனம் திருந்துட்டேன்னு லெட்டர் போட்டானா? அது எப்படி இவ கைக்கு வந்துச்சுன்னு தெரியாதா? அத நம்பி இவங்க அந்த நேரத்துல கோயில்ல போய் காத்திருந்தாங்களாம். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? பிரசிடண்ட் தம்பி, இருங்க. மேற்கொண்டு விசாரிக்காம எந்த முடிவுக்கும் வர வேண்டாம். ஆனந்தி, நீ சொல்ற மாதிரியே வேலு பையன் லெட்டர் போட்டதாகவே இருக்கட்டும். அதுக்காக தான் நீ கோயிலுக்குள்ள வந்ததாகவே இருக்கட்டும். வேலு வந்தானா? நீ அவனை பாத்தியா? பேசுனியா? கேக்குறேன்ல, சொல்லாத்தா. வேலை பார்த்து பேசுனியா? இல்ல. எல்லா இடத்துலயும் தேடின, அண்ணன் வரல. அது சரி, உண்மையாலுமே வேலு வரேன்னு சொல்லிருந்தா வந்திருப்பான். ஆனா இவக பஞ்சாயத்தை ஏமாத்த பொய் இல்ல சொல்றாக. அப்ப எப்படி வேலு வந்திருப்பான்? எனக்கு பொய் சொல்ல வேண்டிய எந்த அவசியமும் இல்ல. நான் என் அண்ணனை பார்க்கதே கோயிலுக்கு போனேன். எனக்கு வேற எதுவும் தெரியாது. தெரியாதா? உங்க அண்ணன் ஊருக்கு ஒண்ண பார்க்க வந்திருந்தா இங்க எங்கனே அதானே இருக்கணும். இப்படி ஒரு பஞ்சாயத்து நடக்குதுன்னு அவன் காதுக்கு போகாமையா இருந்திருக்கும். அப்படி இந்த பஞ்சாயத்து நடக்கும்போது ஆள வந்திருக்கணும்ல. ஏன் வரல? நீ சொல்றது உண்மைனா வேலு பையன் இங்க வந்து நிக்கட்டும். நாங்க யாரும் உங்களை கேள்வி கேட்காம பஞ்சாயத்தை கலைச்சிட்டு போயிடுறோம். நீங்க என்ன சொல்றீங்க பிரசிடண்ட் ஐயா? ஆமா, என்ன சொல்ல போறீங்க? என்னப்பா சொல்றீங்க எல்லாரும்? டேய் வேலு, போடா. பாட்டுங்க, இன்னைக்கு என் குடும்பம் இந்த நிலைமையில இருக்குன்னா அது காரணமே அந்த துரோகி தான். அவன் எங்க இருந்தாலும் சரி, அவனாலதான் எங்களை நல்லவன்னு நிரூபிக்க முடியும்னா அப்படிப்பட்ட பட்டம் எனக்கு வேணாம்யா.
இந்த நிமிஷம் வரைக்கும் நான் அங்க வாழ்ந்து கௌரவமான வாழ்க்கைய அந்த துரோகி சொல்ற ஒரு வார்த்தை தான் காப்பாத்தும்னா அதுக்கு நாங்க நாண்டிட்டு செத்துடலாம். இந்த பாரு அழகப்பா, கோயில் நகை பொறுப்பை நாங்க உங்ககிட்ட தான் ஒப்படைச்சோம். பூட்டை உடைச்சி யாரும் பெட்டியை திறக்கல. அதனால நீ தான் பொறுப்பை ஏத்துக்கணும். உனக்கு 24 மணி நேரம் டைம் கொடுக்குறோம். அதுக்குள்ள காணாம போன நகை வந்தாகணும். பஞ்சாயத்து முன்னால் நின்று நீ மன்னிப்பு கேட்கணும். இல்லனா உன்னை போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கறதா இல்ல பிரசிடண்ட் தம்பி சொன்ன மாதிரி உனக்கு கரும்புலி செம்புலி குத்தி ஆனந்திய கோயிலுக்கு நேர்ந்து விடுறதாங்கிறதா பிறகு பேசிக்கும்.